ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 9/2/2025க்கான கேரளா லாட்ரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ சார்ட் கெஸிங் முன்னாடி ஒரு கால்குலேட் கெஸிங் சொல்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ நம்ம கரெக்டாக ஒரு மைனஸ் பண்ணி வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள் நம்பரை மைனஸ் பண்ணி நம்ம ஒரு கெஸிங் கொடுத்துருந்தோம். கரெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அன்னைக்கு மைனஸ் பண்ணாமல் அன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளஸ் பண்ணி நம்ம கரெக்டாக வின்னிங்ஸ் வந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த டைம் நம்ம வந்து பார்த்தா 9ஆம் தேதி ஒரு நல்ல வின்னிங் எடுக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டான நம்பர்ஸை பார்த்துக்குங்க. 2ஆம் தேதி பிப்ரவரி மாதத்தில் உள் நம்பர் பாருங்கள் 706. சரிங்களா, அந்த 706 போட்டேன். 3ஆம் தேதி ரிசல்ட் வரதுக்கு தான் நம்ம வந்து போடுறோம். சரிங்களா, 2ஆம் தேதி 706 உள் நம்பரு. அப்போது ஜனவரியில் கிராஸில் வந்து பார்த்தோன்னா 3ஆம் தேதி பிசி 58. அப்போது -58 போட்டுக்கிறோம். 648 ஏசி 68க்கு 86க்கு 68 அப்படி நம்பர் பாஸு. சரிங்களா, அடுத்து 213 போடுறேன். 213 மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3ஆம் தேதி பார்த்தோம்னா இங்கே 4ஆம் தேதி பிசி நம்பர் பார்க்கணும். பிசி நம்பர் 21 மைனஸ் பண்ணோம்னா 192. 192க்கு பிசியே நமக்கு வந்து பாஸு. சரிங்களா, அப்போது நெக்ஸ்ட்டு 726. 726ல் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 95. 5ஆம் தேதி உள்ள பிசி நம்பரை மைனஸ் பண்ணணும். 95. 631 நமக்கு 2 நம்பர் பாஸு. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 387 மைனஸ் 88. ஸோ இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3D நமக்கு வந்து பாஸ் ஆனிச்சு. சரிங்களா, இப்போ அதே மாதிரி பாருங்கள், நம்ம 706க்கு வந்து நம்ம லாஸ்ட்டாக கெஸிங் கொடுத்தப்ப -4 பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நம்பர்ஸ் மட்டும் தான் பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா, இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், 706 ப்ளஸ்ஸு இந்த 4 டைம் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த நம்ம சொன்ன அன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நமக்கு 710ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. 710ல் நமக்கு 2 நம்பர் வந்திருக்கு, 71. ஸோ நெக்ஸ்ட்டு 402. 402ஓட இந்த 56 ப்ளஸ் பண்ணுங்கள், 458. சரிங்களா, ஃபஸ்ட்டு நமக்கு ஏபி வந்துருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தோன்னா 48. இன்றைக்கி 48 சூப்பராக பாஸு. இப்போது 876க்கு ப்ளஸ் இந்த 54 ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 930. சரிங்களா, ஃபஸ்ட் நமக்கு ஏபி பாஸ் ஆனிச்சு. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஏசி பாஸ் ஆனிச்சு. ஸோ இன்றைக்கி நமக்கு பிசி கூட நமக்கு வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏபி வந்து பார்த்தோன்னா ஏசியில் அடிச்சிட்டாங்க. சரிங்களா, அடுத்து ஏசி வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் அடிச்சிட்டாங்க. சரிங்களா, அந்த 30 அப்படி நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ 30 அப்படி நம்பர் வந்துச்சு அப்படின்னா எந்த நம்பர் வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா, 930 இந்த நம்பரை ஏபிஎஸ்சிபிஸில் எடுத்து ட்ரை பண்ணிங்க. சரிங்களா, 90 93 03. சரிங்களா, இதை நான் பிரித்து கொடுத்துட்டேன். இதை நீங்கள் 90 09 93 39 03 30 அப்படிங்கிற நம்பர் ஏபிஎஸ்சியில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பல்சரி ஒரு வின்னிங் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு. சரிங்களா, ஸோ வின்னிங்ஸ் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 03ஓட சேர்த்து நமக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இதோட மேட்சிங் கெஸிங் தான் நமக்கு. சரிங்களா, இப்போது 930லேருந்து நமக்கு 2 நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா பாஸ் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதோட மேட்சிங்கை கால்குலேட் கெஸிங்கில் நம்ம வந்து சார்ட் கெஸிங்கில் பார்க்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம கால்குலேட் கெஸிங்கில் வந்து பார்த்தோன்னா 930லேருந்து ஏதாவது 2 நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. ஃபஸ்ட் நமக்கு ஏபி அடிச்சிருந்தாங்க, அடுத்து ஏசி. இந்த அதிகபட்சம் இந்த 03க்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, அந்த 03 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா எப்படி வரலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த போன மாதத்தில் இந்த ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மாதம் உள்ள சொல்லாமல் போன மாதத்தில் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துங்க. 4 இந்த 4க்கும் 0க்கும் அடுத்தது நம்பர் பாருங்கள். 4க்கு அடுத்து 5, 0க்கு அடுத்து 1, 5 1. அடுத்த நாள் நமக்கு வந்து பார்த்தோன்னா 15 அப்படி நம்பர் அடிச்சிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல 854ன்னு சொல்லி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த நம்பர் எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாள் கேப் விட்டுட்டு மேலே உள்ள ஏ போர்டு மட்டும் பாருங்கள், 8 5 9. இதுலேருந்து தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா 8 5 அப்படி நம்பர் எடுத்திருக்காங்க, ஏபி 85 அப்படி நம்பரு. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 5 பிசி நம்பர் மட்டும் பாருங்கள் 50. 50க்கு 5க்கு அடுத்த நம்பர் வந்து பார்த்தோன்னா 6, 0க்கு அடுத்த நம்பர் 1, 61. ஸோ இங்கே இந்த இடத்துல நமக்கு அடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம அதே மாதிரி இங்கே ஒரு நாள் கேப் போட்டுக்குங்க. ஏ போர்டு நம்பர் மட்டும் பாருங்கள் 195. 195க்கு நமக்கு 2 நம்பர் பாஸு. சரிங்களா, 9 5 அப்படி நம்பர் பாஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஏபி நம்பர் பாருங்கள் 4. 4க்கு அடுத்த நம்பர் 5, 6க்கு அடுத்த நம்பர் 7, 57.
ஸோ அதே மாதிரி இங்கே 254 இந்த 254க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே உள்ள நம்பர் எடுத்துருங்க. எப்படி நம்ம கேப் விட்டோங்க, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே எப்படி நம்ம கேப் விட்டோம், அதே மாதிரி ஒரு நாள் கேப் விட போகிறோம். கேப் விட்டு இங்கே மேலே உள்ள நம்பர் பார்த்துங்க, நான் முன்னாடி உள்ளதை அடிச்சிடுறேன். ஒரு நாள் கேப் விட்டு 5, 4, 7. அப்போது 5, 4, 7 நமக்கு இங்கே உள்ள 54 அப்படிங்கிற நம்பர் பாஸு. இங்கே 9, 5ங்கிற நம்பர் பாஸு. இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா 8, 5 அப்படிங்கிற நம்பர் பாஸு. சரிங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3, 7ன்னு இருக்குது. 3 இருக்குது. 3க்கு அடுத்த நம்பர் 4, 7க்கு அடுத்த நம்பர் 8, 48 அப்படிங்கிற நம்பர் நம்ம கீழே வச்சுருக்காங்க. இப்போது இந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு நாள் கேப் விட்டுக்கும். சரிங்களா? ஸோ இங்கே ஒரு நாள் கேப் விட்டோம் அப்படின்னா, இங்கே எப்படி நம்ம கேப் விட்டோமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம கேப் விட்டுக்கிறோம். 108. சரிங்களா? 108லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு ஒரு நாள் கேப் விட்டுக்கிறோம். இங்கே எடுத்தப்போ ஒரு நாள் கேப் விட்டு தான் நம்ம எடுத்தோம். சரிங்களா? இங்கே லாஸ்ட் நம்ம எங்கே எடுத்தோம் பார்த்தீங்கன்னா, இங்கே 46. இதுக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் கேப் விட்டு தான் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட் நமக்கு 4, 5 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருப்பாங்க. அடுத்து 95 அப்படிங்கிற நம்பர் எடுத்து அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கீழேருந்து எடுக்காமல் மேலே 8, 5லேருந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம எங்கேருந்து எடுத்தாலும் காமனாக நமக்கு 930லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே எடுத்தாச்சு. சரிங்களா? அப்போது 0 நம்பர் நமக்கு வர்றதுக்கான அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது 08 அல்லது 10. ஏன்னா நமக்கு இங்கே ஏசிங்கிற மாதிரி நமக்கு எடுக்கலை நம்பர்ஸு. அதனால் ஒன்று 10 எடுக்கணும், இல்லைனா 08 எடுக்கணும். சரிங்களா? இங்கே நம்ம கலந்து வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? கலந்து எடுத்து ட்ரை பண்ணக்கூடிய நம்பர் நான் சொல்கிறேன். 310. சரிங்களா? ஃபஸ்ட் நமக்கு ஏசி அடிச்சிருந்தாங்க, அடுத்து ஏபி அடிச்சிட்டாங்க, அடுத்து நமக்கு பிசி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த 30 அப்படிங்கிறது வந்து நான் பிசியில் வச்சுக்கிறேன். 30. அதே மாதிரி 90 நான் வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ 30 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 130. சரிங்களா? 10 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். அப்படி இல்லைனா 8 அப்படிங்கிற நம்பர் இங்கே வரலாம். சரிங்களா? 130, 890 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஏபி, ஏசி, பிசியில். சரிங்களா? இப்போ நமக்கு 0 அப்படிங்கிற நம்பர் கன்ஃபார்ம் இருக்கிறதுனால நான் இந்த 03, 30, 90, 09, 10, 01, 08, 80 இந்த நம்பர்ஸை மிங்கிள் பண்ணி உங்களால் பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ண முடிஞ்சால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஏன்னா என்ன பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. 30, 90 இதை வந்து இந்த நம்பரை மேட்சிங் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தோன்னா பாக்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ண போகிறோம். சரிங்களா? 130, 890 பிக் பிளேஸ் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இதை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது தான். சரிங்களா? இப்போது நமக்கு ரெண்டாவது இதுலேயுமே நம்ம ஒரு நம்பர்ஸ் கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எதனால் அப்படிங்கிறத காட்டுறேன். இங்கே நமக்கு இங்கே எடுத்த நம்பர்ஸ்லேருந்தே ஒரு நம்பரு 404லேருந்து ஒரு நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே 754 இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 46க்கு அப்புறம் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி அடிச்சிருப்பாங்க. 254லேருந்து இங்கே 4லேருந்து ஒரு நம்பர் வந்திருக்குங்களா? அதே மாதிரி 416. ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள நம்பர்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு. சரிங்களா? அப்படி நம்ம பார்த்தோம்னா 3க்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அதிகபட்சம் 3 வச்சு தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இன்னொரு நம்பர்ஸ் சிங்கிளாக எடுத்து ட்ரை பண்ண மாட்டோம். 830 பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ண முடிஞ்சால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஏபிஎஸ்சிபிசி ஃபுல்லாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ ஸ்க்ரீன்ஷாட் இருக்கவங்க எடுத்துக்கோங்க. 130, 890 இதான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரு. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். சப்போர்ட்கான கெஸ்ஸிங்கில் ஒரே சிங்கிள் நம்பர் தான். கரெக்டாக அப்படியே நமக்கு பவர் பண்ணி நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆடிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். 862. சரிங்களா? ஸோ அந்த இடத்துல நமக்கு சி போர்டு மட்டும் பாருங்கள். 862. 862க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 3, 1, 7 317. ஸோ நமக்கு இந்த இடத்துல 137. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 693. சரிங்களா? அந்த இடத்துல 693 இருக்குங்களா? 69க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 4. ஸோ ஒரு நாள் கேப் விட்டு சரிங்களா? இந்த இந்த அட்டாச்சோட இந்த 2 எங்கே க்ளோசிங் ஆகிருக்கோ அந்த இடத்துல 939. ஸோ 939க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 4, 8, 4. சரிங்களா? ஸோ அதே மாதிரி
நமக்கு டச்சப் ஆகிறது வந்து பார்த்தா இந்த இடத்துல நமக்கு 2 டச்சப் ஆகுது. 2, 1, 4 2, 1, 4க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 7, 6, 9 சரிங்களா? 7, 6, 9 769. இந்த 769 அப்படிங்கிற நம்பர் பிசியில் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 769, 796 இந்த 2 நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் ஃபாலோவிங்ஸில் இருக்கிறதுனால டேரெக்டாக வந்து ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? 769, 796, 130, 890 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.